விருப்பத்தில் உதிர்வது நீரா உங்கள் நெருப்பினில் தெரிவது நெருப்பா இந்த நீர் பற்றி நெருப்பது அணையும் உன் வெறுப்பென்று என் மேல் தீரும் நீ அனைத்திடும் நாளினை பார்ப்பேன் நீ அனைத்திடும் நாளினை பார்ப்பேன் இல்லை உயிரினை அணைத்திட்டு போவேன் இதயமதை கோவில் என்றே இவள் தேவி என்றே ஏற்கவில்லை உயிர் உள்ளவரை பாடுகின்றேன் உந்தன் நினைவெனக்கு மறக்கவில்லை உந்தன் நினைவெனக்கு இந்த பொறுப்பு வாங்கிட்டு ஒப்படைக்கிறேன். பருப்பு மாறி விட்டுடாத. வரட்டுமா? ஆவது மென்ன வருது மென்ன சகலமும் என்ன போயிட்டு வர. பாய். அடி பாவி, நானாகவா உன்னை தேடி வந்தேன்? நீயாக என்னை தேடி வந்து நீ இல்லாமல் வாழ முடியாது என்ற சூழ்நிலை உருவாக்கி என் நாடு நகரம் அனைத்தையும் அபகரித்துக் கொண்டு என்னை நடுத்தரில் விட்டு விட்டாயே. சாந்தி, உன்னை தேடி வருகிறேன். உன்னை பார்க்க வேண்டும். உன் வியாதியை குணப்படுத்தி உன்னோடு நான் வாழ வேண்டும். சாந்தி, நீங்க தான் ராணி, நான் தான் ராஜா. ஏன் மாத்தி மாத்தி சொல்லு? அடடே, திருப்பி சொல்லிட்டாங்க. ஆமாங்க. இப்போ எழுதி வைக்க உயிர் சாசனம். ஆமா. அது எனக்கு வேண்டும் கொடு. அது என்னிடத்தில் பத்திரமா இருக்கும்போது உங்களுக்கு எதற்கு தேவைப்படுகிறது என்று தெளிவாக சொல்லுங்க. என் நாட்டுக்கு சொந்தக்காரன் நான். அது எப்படி உன்னால் முடியும்? ஆமா. எழுதி வாங்கிட்டு வந்தது ஏன் பேர்ல? என்ன? ஆரம்பத்திலிருந்து இந்த நாட்டை அடைய வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டியவன் நான். கச்சிதமாக முடித்து வந்தவள் நானடா. வெறும் பம்பரம். உன்னை சிறந்து விட்ட சாட்டை நான் மரியாதையாக கேட்கிறேன். பெண் சாசனம் கொடுக்க முடியுமா? முடியாது. முட்டாளி, நீ கேட்டால் கொடுப்பதற்கு அத்தனை அறுபாடுபட்டு இந்த நாடு நகர அத்தனை எழுதி வாங்கிட்டு வந்திருப்பேன். என்னுடைய பார்வையோ சனி பகவான் பார்வை. சனி பகவான் பார்வையோல் வீழ்ந்தோர் மீண்டதாக சரித்திரமே கிடையாது. அது எனக்கு தெரியும். ஐயா பாவம், இந்த சனினை தூக்கி பனின்ல போட்டு நீ தேர போறது கிடையாது. எனக்கு ஒரு கண்ணு போனா எதிர்க்கு ரெண்டு கண்ணு போன நினைக்கிறவனா? என்னை விட்டு விட்டு எப்பொழுது அந்த ஏழை பெண் மீது மோகம் கொண்டு அவள் பின்னால் சுத்தினாயோ அப்போதே வச்சுண்டா உனக்கு செக்கு. ஆமாண்டா, இந்த நாடு நகர அத்தனை எழுதி வாங்கிட்டு வருவேன். இழிச்சவையா நின்னு உங்ககிட்ட கொடுப்பேன் நினைச்சியா? அதுதான் கிடையாது. முட்டாளி. அட பாவி, முடியாது முடியாது. உன்னையே நல்லவன் வல்லவன் நினைத்ததற்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? சூரியனை கேட்டாச்சா? திருநெல்வேலிக்கு அல்வாவா? ஆணவக்காரனே, மூஞ்ச பத்தி அவனுக்கு என் அழிச்சுட்டேன்னு சிரிக்கிறியா? அது ஆணவ சிரிப்புடா. அந்த ஆணவத்தை அடக்க வந்தவண்ணா இந்த நந்தினி ஸ்டைல வேற 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 மாதிரி மாதிரி சொல்றதை கேள்றேன். எனக்கு கொடுத்த பரிசு எப்பவுமே நான் வச்சுக்கிறது கிடையாது. திருப்பி கொடுக்கறதாண்டா நந்தினி ஸ்டைல. வாங்கிக்கலாம். நேரமாத கர்மியை எப்படி இருக்காங்க? ஓய், ரோட்ல பொம்பளை கூட்டு வரியா? யோ அட பாவியா, நீ கட்டின தாலி நிமிர்ந்தாலும் குத்துது, படுத்தாலும் குத்துது, உட்கார்ந்தாலும் குத்துது. அது கைட்டி ஆணையில மாடி வச்சுக்கிறேன். நீ சாவ போற, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ ஒரு இடமா பார்த்தா ஒரு இடமா குத்து. நீ கண்டத்துல கண்டத்துல குத்துறீ பாய. யோ மச்சான், யோ போடிச்சியா 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 அதுக்கு கொடி போட்ட ஆட மாட போடிச்சிங்கடா. ஏ பையா, கொடி நீ சொல்லாதடா. நீ ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு ஏன் குழந்தை பிறக்காம போகுது? அவங்கதான் நீ போற இடமே சரி கிடையாது. யோ மச்சான், அந்த அம்மா வராங்க, பாத்து அனுப்புறேன். ஏமா பாத்து போமா. ரெண்டு எண்ணெயில் வெட்டி குத்த ஈர கொஞ்சம் தலைமையில போட்டு ஃப்ரிட்ஜ்ல அந்த நல்ல காரத்தை நீயே செய். ஃப்ரிட்ஜ்ல தயிர் கொஞ்சம் சோறு போட்டு பேசிட்டுமா. ஒரேடியா எனக்கு பாட கட்டிடுங்க இந்த கம்பெனில. நான் போய் சேர்ந்தற என்னத்துக்கு இருக்கணும் நான் இங்க. ஏமா
பாத்துவாமா ஐயா கொல்ல மாட்டேங்க ஆளை காணோம். கீத்து வந்தா பாரு. கீத்துவா எங்க அம்மாலே கீத்துன்னு கூப்பிடுறியா அடம் ஏம்மா வண்டியாமா என்ன பண்ணீங்கிற அம்மது கொண்டு இருக்குது. ஏன்னா புள்ள பெத்த பச்சை உடம்பு நீ முதல்ல உட்காந்து உட்காருமா. மூஞ்சி பத்தியா அதுக்கா நண்டு வள மூக்க ஐயா என் குழந்தைக்கு நல்ல ஒரு பேர் சுட்டணுமே. நீ பேர் வைக்க தெரியல, ஒரு சின்ன பையன்மா. ஐயோ பேர் தான் வைக்கணும்னு சொன்ன நீ எல்லாம் வைக்காத. போய் வந்தா போய் போனா ஒயின் ஷாப் பக்கத்துல தான் பத்து கொடுக்கும். நானா சத்தியமா சொல்றேன், உன் மேல சத்தியமா எனக்கு பழக்கமே சத்தி பண்ணி முதல்ல என்ன சாவடிச்சிடுங்க. அதுக்குதான் பாத்துக்கிறீங்க. உங்களுக்காக உங்களுக்கு அந்த பங்கு ஆமாங்க சொல்ல முடியுமா பாவம். ஆட்ட முத்து ஒண்ணே எங்க விக்கிறாங்களோ. சத்தியமா உன் மேல சத்தியமா எனக்கு பழக்கமே கிடையாது. ஆமா யாருமா இவரு? எங்க அண்ணன் தாங்க. ஒண்ணனாவா? ஆமா வயல் காலத்துல குளிப்பேசிக்கு வந்த மாதிரி இருக்கானே அவன் ஐஸ் வைப்பா. குழந்தைங்க எல்லாம் வாங்கி சப்பிக்கு அந்த குச்சி கீ போடும். நீ பின்னாடி பொறுக்கினே போடு. கூட மனோல டிங்கி மண்ணி அடிச்சு போ. உங்களுடைய வாழ்க்கை தான் அது என்னது கருத்துல? அடி பாவி, உனக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது உண்மை. முதலில் வேண்டிய என்னுடைய கரமானது உன் மீது பட்டவுடனே வியாதி உன்னை துறந்தது. இந்த குழந்தை எப்படி பிறந்தது? யார் காரணம்? அறிவில்லை உனக்கு. மந்திரம் எங்க தலையில போகணும். அப்பதான் உனக்கு தெரியும். ஆமா தெரியும். ஏண்டா அறிவில்ல? டேய் தம்பி, ஆரம்பத்துல என் பூந்தோட்டம் தப்பு செய்த ஞாபகம் இல்ல? ஆமா. அங்க ஒரு தாண்டா பாவி. உன்னால ஒரு ஏக்கரா பூந்தோட்டம் நாசமா போச்சு. சரி போயிட்டு வாங்க. நம்ம குழந்தையாது. உனக்காக என் தங்கை காத்துட்டு இருக்கிறாரு. குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கிற? ஆனந்தன். சொக்கா போறதானா? என்னங்க பேசிக்கிறீங்க? குழந்தை வேற உச்சா போயிட்டே இருக்குது. வீட்ல இவ்வளவு துணி சேர்ந்து போகுது. யார் அதெல்லாம் உட்கார்ந்து துவைச்சிங்க எடுக்கிறது? அதனால தான் குழந்தைக்கு துணியே போடாத விட்டு வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. அது என்ன வைக்கிறாங்க? அதை வச்சிடலாம். பேப்பர். அது வச்சிரு. நாளைக்கு வரும்போது ஒரு பாக்கெட் வாங்கினாங்க. ஒண்ணு வேணா 5 வாங்கிடுறா. ஆளு ஒண்ணு வச்சுக்கோ. நான் ஏன் வச்சுக்கணும்? ஏமா 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 இது முடி 2 வேணுமா? இது ஒண்ணு அது வேணுமா? அது ஒண்ணு அது ஒண்ணு. முடி ஒண்ணு அது ஒண்ணு. நான் உடி நான் வெட்டி விட, நீ எடி வெட்டி விடணும். பாவி. சின்னஞ்சிறு கிளியே என் சித்திர பூவியே, உன்னை எண்ணி நானும் உள்ளம் தடுமாறும். நாடகம் ஏனடா, நியாயத்தை கூறடா சின்னஞ்சிறு கிளியே. மகனே உனை நான் மறக்கவும் இல்லை. மகனே உனை நான் மறக்கவும் இல்லை. மனதால் உனை நான் வெறுக்கவும் இல்லை. என்னை நீ தேடி பிறந்தது பாவம். எல்லாம் நீயே எழுதிய கோலம். இந்த நிலை மாறும் பொழுது நானும் அழுது வாழ்கிறேன். வாழ்ந்தது போதுமடா வாழ்க்கை நீயே சின்னஞ்சிறு கிளியே. என் சித்திர பூவிலே உன்னை எண்ணி நானும் உள்ளம் தடுமாறும். நாடகம் ஏனடா, நியாயத்தை கூறடா சின்னஞ்சிறு கிளியே.